ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். தோல்வி என்பது துவண்டு விடக்கூடிய விஷயம் அல்ல. தோல்வி என்பது வெற்றியின் முதற்படி என்பதை பற்றி தான் பேச போகிறேன். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கூட பல தோல்விகளை அடைந்து பின்புதான் ஜனாதிபதி ஆகிறார். ஆனால் அவர் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அதனால் அவரால் அவருடைய கோலை நோக்கி போக முடிஞ்சிச்சு. ஸோ நாமளும் ஒரு கோலை மனசில் வச்சுட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்விலையும் வெற்றி தோல்விகள் வருவதுண்டு. இப்போ தோல்வியை கண்டு துவண்டுட்டா அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதையும் தாண்டி வெற்றி நமதே என்பதை மனதில் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன். நான் பிஎட் முடிச்சுட்டு 6 ஆண்டுகள் ஒரு எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 8 போஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு வந்துச்சு. ஆனால் என்னோடய ஜூனியர்ஸ்க்கு கூட அந்த போஸ்ட் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. அப்போ நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஸோ எனக்கு அந்த போஸ்ட் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு எண்ணங்கள் போச்சுது. அந்த நேரம்தான் 2002 டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு போட்டி தேர்வு அறிவித்தாங்க. உடனே நான் அதை அப்ளை பண்ணேன். இது எனக்கானது அப்படின்ற மாதிரி மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணினேன். அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். அந்த நைட்டு 9 மணிக்கு மேலே குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா என்னோடய ப்ரிப்பரேஷன் தொடங்குவேன். இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட ப்ரிப்பேர் பண்ணுவேன். எல்லா யூனிட்ஸையும் 1 வேர்ட்ஸாக மாற்றிட்டேன். ஸோ எல்லாத்தையும் 1 வேர்ட்ஸாக மாற்றினதோடு மட்டும் இல்லாமல் அதை பல முறை படித்தேன் என்பது தான் உண்மை. 2 மாதங்கள் எடுத்து எழுதியதை திருப்ப ரிவைஸ் பண்ணி ஒன்றொன்னா ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறமா 2 வாரத்தில் ஒரு முறை ரிவிஷன், அப்புறமா 1 வாரத்தில் ஒரு முறை ரிவிஷன், அப்புறம் 3 நாட்களில் ஒரு முறை ரிவிஷன், அப்படின்னு பல ரிவிஷன்ஸ். எக்ஸாம் ஹாலில் போகும்போது இந்த கேள்விக்கான விடை இந்த பக்கத்தில் நவம்பர் 14th பேஜில் இருக்குது என்பது கூட என்னால் ரிகால் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு படிக்க வேண்டும், அதுதான் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய வழி என்பதை நான் புரிஞ்சிட்டேன். டிஆர்பி கிளியர் ஆச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச போஸ்டிங் என்னென்னா பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், ஆசிரியர் பயிற்றுனர். ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ மீண்டுமாக என்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மீண்டுமாக நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டியிருந்துச்சு. ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்பது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக வேண்டி என்னை ரொம்ப தயார் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ஐ காட் ஸ்கில்ட், ஐ மஸ்ட் சே. அப்புறமா பேண்டமிக்கில் 2000 SCERTல இருந்து, அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கில் இருந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கால் ஃபார் வந்துச்சு. இப்போ அதுலேயும் நான் அப்பியர் ஆனேன். இப்போது நான் போட்டித் தேர்வுகளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது நீட்லேயும் ஜேஇலையும் அதுக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ளஸ் கண்டென்ட், ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டில் உள்ள கான்செப்டுக்கான வீடியோஸும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இவ்வளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் என்பதை தான் நான் சொல்லணும். இப்போது அந்த ஸ்கூலில் இருந்திருந்தேன்னா அந்த ஸ்கூலில் ஒரு கிராஜுவேட் டீச்சராகவோ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராகவோ இருந்திருப்பேன். அதர் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாமல் இருந்திருக்கும். கவர்மெண்ட் செக்டரில் வந்ததுக்கப்புறமா நான் நிறைய ஸ்டெப்ஸ் மேலே வந்திருக்கிறேன். இதுதான் உண்மை. ஸோ அன்றைக்கி நான் துவண்டு போய் அந்த ஸ்கூலுக்கு போகாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கும் நான் வீட்டிலே தான் இருந்திருப்பேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டீச்சராக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய மைண்ட் செட் தான் காரணம். ஸோ யூ ஹாவ் டு செட் யுவர் மைண்ட் தட் தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி. நேற்று கிரிக்கெட் பார்த்தீங்களா? இஃப் இந்தியா குட் வின் பாகிஸ்தான், வை கான்ட் வி? ரைட்? நம்முடைய வெற்றி நம்மை மென்மைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். இன்னொருத்தரை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை.
ஒரு விஷயத்தில் நாம் தோற்றிருக்கிறோம் என்றால் நாம் அடுத்த ஸ்டெப் அடுத்து இதைவிட மேலாக எப்படி வைக்கணும் அப்படித்தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதிலிருந்து நீங்கள் முயற்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.